OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு குக் பாட்ல வந்துட்டு ஒரு வெஜிடபிள் டிஷ் தான் பண்ண போறோம். கேபேஜ் மசாலா. இன்னைக்கு என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வெஜ் தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், சரிங்களா? கேபேஜ் மசாலா. ஓகே, பண்ணிடலாமா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் லிட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இன்னர் வெஜ்ல எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். ஓகே, டன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரியாணி கூட நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், நானும் என்னுடைய ஒய்ஃபும் பண்ணியிருந்தோம். பண்ணீங்க. எப்படி என்ன சொன்னாங்க வீட்டில்? என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் இங்கே சாப்பிட்டது உங்கள் ஒய்ஃப் வந்து இங்கே சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அது நல்லா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக வாங்கி தரணும். அவங்க வீட்டுக்கும் வாங்கி கொடுத்தோன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுமே எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், இப்போ பண்ணிடலாங்களா? ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஓகே, என்ன ஆயில் இது? இது நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். ஓகே. இது வெங்காயம் ஒன் சைடு மட்டுமா? ஒரு சைடு வெங்காயம் போட்டுருங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம நார்மலாக போட்டு வதக்குவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஒவ்வொரு ஃப்ளோவில் போட்டோம்னா எண்ணெயில் அதுவே வந்து வதங்கிடும், கேரமலைஸ்ட் ஆகிடும். ஓகே. இப்போ தக்காளி ஒரு சைடு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை மேலாக்கில் போட்டுருங்க. ஓகே. 3 கப்பு வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கு. இதை நம்ம மேலாக்கில் போட்டுருங்க. ஓகே. கேபேஜ் நார்மலாக வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இது மசாலா பண்ணுறோம். ஓகே. இது வந்து தேங்காயில் வந்து சோம்பு போட்டு அரைச்சிருக்கு, அதையும் மேலே போட்டு வச்சுருங்க. ஒரு சைடாக கூட போட்டுருங்க. ஸ்பூன் தான். ஒன் சைடாக போடுவா? ஒன் சைடாக போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி. ஓகே. இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான், நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. அப்படி மொத்தமாக போட்டுக்கலாம்? போட்டுக்கலாம். நம்ம உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், எதுவும் பண்ண தேவையில்லை? எதுவும் பண்ண தேவையில்லை. இன்னும் வெந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து தாளிப்பு மட்டும் சேர்ப்போம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மெனுவில் போய் வெஜ் மோட் வைக்க போகிறோம். ஓகே. ப்ளஸ் சிம்பிளில் வந்து வெஜ் மோடு ஆன் பண்ணிடுங்க. இதுதானே? ஆமாம். ஓகே. இப்போ நம்ம வந்து டைம் செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து வெண்ட் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது, நம்ம க்ளோஸில் தான் வைக்கணும். ஓகே. இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தா க்ளோஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வச்சாச்சு. 2 மினிட்ஸ் காட்டுது நம்மளுக்கு. இப்போ அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் வந்துட்டு குக்கிங் டைம் வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸ். நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்து உடனே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, உடனே ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் வெளில. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ இது உள்ளே போட்டுட்டு நம்ம வெஜ் மோடு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ கேபேஜ்ன்றது வெஜ் மோடு வச்சுருக்கோம். இப்போ எல்லா வெஜிடபிளுக்கும் இதே தானே, அந்த வெஜ் மோடு மட்டும் தான் வருமா காமனாக? இல்லை, இது வந்து 2 மோடு இருக்குது வெஜ்ஜுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நார்மல் வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதெல்லாம் நம்ம வெஜ்ஜில் போடுறோம். ஓகே. ஸோ வெஜ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீர் காய்கள்லாம் போடுற மாதிரி நம்ம சொரக்காய், சவு, பூசணிக்காய், ஓகே ஓகே, புடலங்காய் இந்த மாதிரி இதெல்லாமே போடலாம். அந்த இதில் வந்து வெஜ் மோடில் தான் போடுறோம் நம்ம. ஓகே. ஓகே. அது மாதிரி சிக்கனுக்கு தனி மோடு, மட்டனுக்கு தனி மோடு, ஒரு பாயாசத்துக்கு தனி மோடு, ஓகே ஓகே, புலாவுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனி மோடு இருக்குது. கேரமலைஸ் பண்ணுறது கூட அதுக்கு மோடு இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ அது இன்னொன்று கவனிச்சேன், இதில் தண்ணியை நான் ஊற்றுப்பேன். நான் யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணணும், தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம். பட் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணலைங்களே. ஆமாம், நம்ம காயினாலே வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா? இதில் வந்து நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருக்கிறது வந்து கேபேஜும் உங்களுக்கு வந்து மாதிரி தண்ணி விடும். ஓகே. வெங்காயம் தக்காளி வேற உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ அதில் உள்ள ஜூஸ்லேயே குக் ஆகும். நம்ம நார்மலாக தண்ணி நிறையா ஊற்ற என்ன ஆகும்னா டேஸ்ட் இல்லை, ஹெல்த்தி சத்தும் இல்லை உங்களுக்கு. ஓகே ஓகே. அதில் உள்ள ஜூஸ்லேயே வேகும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் கூட வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த இதுக்கு இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண இதையும் அமுத்தலாம். இது அப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி வரும், அப்படின்னா ரைட் லெஃப்ட்டில் திருப்பலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? எதுனாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் இப்படி. ஓகே.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. இன்னர் வெஸ்ஸில் எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வெளில வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம போட்டதெல்லாம் நம்ம அப்படியே இருக்குது. இது எப்படி இது அந்த மசாலாலாம் கரெக்டாக? மசாலாலாம் இப்போ குக் ஆகிருக்கும். கேபேஜ் கூட நல்லா குக் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு சாப்பிடும்போது தெரியும், டேஸ்ட் பார்க்கும்போது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மொத்தமாக. நீங்கள் கேட்டிங்க இல்லையா தண்ணியும் நம்ம ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் அந்த வெங்காயம் தக்காளி உள்ள ஜூஸே தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. நம்ம நிறையா தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும் எந்த காயுமே. கேபேஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. குக்பாட்டில் வந்துட்டு கேபேஜ் மசாலா பண்ணியாச்சு. டேஸ்ட் பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேகுதா அப்படின்னு சொல்லி வேற டவுட்டில் வேற இருந்தீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். வேகுதா ஒன்று, மசாலாலாம் கரெக்டாக ஜெல்லாகுமான்றது தான் டவுட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? நல்லாயிருக்கு. மசாலாலாம் எப்படி வந்து இதாக இருக்குது? சூப்பராக ஜெல்லாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. கேபேஜும் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இந்த கேபேஜ் மசாலா வந்து நார்மல் நம்ம முக்கியமாக என்னென்னா வந்து நம்ம தண்ணி அதில் போடலை, ஆனால் வாட்டரியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லேயே உங்களுக்கு தண்ணி விடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம வந்து நார்மலாக ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்திக்கு வந்து சப்ஜியாக வச்சுக்கலாம். இப்போ தோசையிலேயே கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக வந்துட்டு சாப்பிட வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ கேபேஜ் மசாலா வந்துட்டு ஒரு டிஷ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நானும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். தேங்க்யூ.